கர்த்தர் சொல்றாரு, நான் உங்கள் மீது நோக்கமாயிருக்கிறேன். இன்றைக்கு தனிமை என்கிற சூழ்நிலை, சிறுமை என்கிற சூழ்நிலை தான் உங்கள் வாழ்க்கை என்றால், இரண்டு ஆசீர்வாதங்கள். ஒன்று, கர்த்தர் உங்கள் மீது நோக்கமாயிருக்கிறார். இரண்டு, உங்கள் மீது இறங்குகிறார். அன்பு உறவுகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் மனதார வாழ்த்துக்கள். இயேசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. சங்கீதம் 25:16 என் மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும், நான் தனித்தவனும் சிறுமைப்படுகிறவனுமா இருக்கிறேன். பிரியமானவர்களே, தனிமை என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக இன்றைக்கு மாறிவிட்டது. எல்லாரும் இருந்தாலும் சம்டைம்ஸ் சில நேரங்கள் we feel loneliness. சில நேரங்கள் நாம் தனிமையை உணர்ந்து கொண்டிருக்கிறோம். இப்ப கூட நீங்க உணர்றீங்கல்ல, மன நொறுக்கம் நிறைந்த சூழல், சிறுமையின் சூழல்கள், இவைகள் நடுவில் இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றார், நான் உன் மீது இறங்க போகிறேன், நான் உங்கள் மீது நோக்கமாயிருக்கிறேன், உங்கள் மீது இறங்க போகிறேன். இன்றைக்கு தனிமை என்கிற சூழ்நிலை, சிறுமை என்கிற சூழ்நிலை தான் உங்கள் வாழ்க்கை என்றால், இரண்டு ஆசீர்வாதங்கள். ஒன்று, கர்த்தர் உங்கள் மீது நோக்கமாயிருக்கிறார். இரண்டு, உங்கள் மீது இறங்குகிறார். நீங்கள் நானும் செய்ய வேண்டியது, அவர் நம்மீது இரக்கமாயிருக்க, நம்மீது நோக்கமாயிருக்க, நாம் அவரை நோக்கி பார்ப்போம். இப்ப நோக்கி பாருங்க, சப்பான்னு கூப்பிடுங்க, நோக்கி பாப்பா, இறங்குவா, தனிமை சிறுமை மாறுகிறது.